அருண் ஐபிஎஸ் அவர்களை ஏன் தமிழக வெற்றி கழகத்தோட அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமிச்சிருக்கு. தாவேகா பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி கேட்கும்போது அவர் கொடுத்த பதில்கள், அதை தாண்டி சென்னை காவல் ஆணையராக அவர் இருந்தபோது பல குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருந்திருக்கு அப்படின்னு இப்போ அமைச்சராக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிறைய முறை அதை பற்றி பேசியிருந்தாரு. நான் இருக்கும்போது எப்படி அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு அதிகாரியாக நியமிப்பீங்க அப்படின்ற கேள்வியும் இருந்துச்சு. இதை தாண்டி அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளை தாவேக்காவே நிறைய டைம் சொல்லியிருக்கு. திருமாவர்கள் வீடியோ ஒன்று பேசியிருந்தாரு. அது பேசவே கூடாது, கருத்து சொல்லவே கூடாது என்று இங்கே கொக்கரிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய வாக்குகளை நீங்கள் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தீர்களோ, யாருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் சட்டமன்ற பேரவையில் முழங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மக்களுக்கு நீங்கள் இழைக்கிற துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் நெருங்கிவிட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் இனிச்சவாய்களாக இருந்தோம். எங்கள் வீட்டை கொளுத்தியவர்களுக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களையே நாங்கள் சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அது எங்கள் பாட்டன் காலம், முப்பாட்டனின் காலம். இது விடுதலை சிறுத்தைகளின் காலம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருண் ஐபிஎஸ் அவர்களை ஏன் தமிழக வெற்றி கழகத்தோட அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமிச்சிருக்கு அப்படிங்கிறது பல கேள்விகளாக கேட்குறாங்க. பல அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை முன்னோக்கி கேட்டுட்ருக்காங்க. அது எப்படி நீங்கள் அவருக்கு இந்த பதவியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன காரணம் அப்படின்னா, ஏன் தமிழக வெற்றி கழக தொண்டர்களே இதை அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க அதாவது சென்னை காவல் ஆணையராக அருண்குமார் ஐபிஎஸ் இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா, தாவேகா பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி கேட்கும்போது அவர் கொடுத்த பதில்கள், அதை தாண்டி சென்னை காவல் ஆணையராக அவர் இருந்தபோது பல குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருந்திருக்கு அப்படின்னு இப்போ அமைச்சராக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிறைய முறை அதை பற்றி பேசியிருந்தார். பல காட்டமான பேட்டிகளையும் கொடுத்துருந்தார். அப்படிலாம் இருக்கும்போது எப்படி அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு அதிகாரியாக நியமிப்பீங்க அப்படின்ற கேள்வியும் இருந்துச்சு. இதை தாண்டி அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளை தாவேக்காவே நிறைய டைம் சொல்லியிருக்கு. அப்படி இருந்துமே எப்படி ஒரு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவருக்கு இந்த பணியை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை முன் வச்சுட்டே இருந்தாங்க. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஜெயலலிதாவோ கருணாநிதி அவர்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்களுடைய அதிகாரிகளை அதிலேயே இடம் மாற்றுவாங்க. எப்படி இடம் மாற்றுவாங்கன்னா, அவங்க இருந்த இடத்த தாண்டி ரொம்ப ஒரு யாரும் அதிகமாக பார்க்காத ஒரு துறை, அந்த துறையில் பெரிய அளவில் ஒர்க் இருக்காது, அந்த மாதிரி துறைகளில் மாற்றி விட்டு அவங்கள ஒரு பழி வாங்குகிற நோக்கோடு தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களும் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அருண்குமார் ஐபிஎஸ்ஸை கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாரு, ஏதோ ஒரு கண்காணாத இடத்துக்கு அனுப்ப போகிறாரு, ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்ற போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவரை கொண்டு ஒரு மிக முக்கியமான துறையில், அதுவும் லஞ்ச ஒழிப்பு துறையில் போட்டது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சரி, இதுக்கு பின்னாடி என்ன வியூகம் இருக்கும், என்ன யோசிக்கிறாரு அப்படின்னும் போது நேற்று கூட வீடியோவில் பேசியிருந்தோம். அப்போ சொன்னாங்க, இல்லைங்க முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி திமுக பண்ணக்கூடிய பல குற்றச்சாட்டுகள், திமுக பண்ணக்கூடிய பல விஷயங்களை அருண்குமார் ரொம்ப பக்கத்துலேருந்து நோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரை வச்சு தான் திமுகவை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் இந்த விஷயத்த பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. இதையெல்லாம் தாண்டி உதயநிதி பண்ண பல விஷயங்கள் அருண்குமார் அவர்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இவரை இங்கே நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் அருண்குமார் ஐபிஎஸ் யார், ஏன் விஜய் அவர்கள் இவரை இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு அதிகாரியாக போட்டிருக்காருன்றதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அந்த அதிகாரி மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். அந்த அதிகாரி ஒரு கட்சி சார்பாக செயல்பட்டாருன்னு சொல்லலாம். ஒரு கட்சி இவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தது, அப்புறம் அந்த கட்சியே அவரை அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பதவி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, இதற்கு பின்னாடி இந்த அருண்குமார் ஐபிஎஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் யாருங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காவல்துறையில் சேரணுன்ற வெறியில் 1998 இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக மாறுறாரு. எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகி காவல்துறையில் சேருன்ற வெறியோட தான் இவர் உள்ளே வர்றாரு. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர். ஸோ 1998 ஐபிஎஸ்ல தேர்ச்சி பெற்று
தமிழ்நாடு காவல்துறைக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. அவரோட முதல் போஸ்டிங்கே எங்கன்னு தெரியுமா? நாங்குநேரி. எஸ், நாங்குநேரி. அதுவும் நம்ம நிறையா குற்றச்சம்பவங்கள் ரீசன்ட் டைமில் பார்த்த ஒரு ஏரியா தான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அதிகாரியாக, காவல்துறை அதிகாரியாக போய் சேர்றாரு. அங்கே ஏஎஸ்பியாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பல சாதிய மோதல்களை இவரோட திறமையால் கையாண்டு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டினார் அப்படிங்கிற பேரை வாங்கின ஒருத்தர் தான் இந்த ஏஎஸ்பியாக அந்த டைமில் ஏஎஸ்பியாக இருந்த இந்த அருண்குமார் அவர்கள். ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதிய மோதல்கள் அந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த பேருந்துகளில் ஜாதி பேரை எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஜாதிக்காரங்களை அதை படிக்க வச்சு நிறைய பஞ்சாயத்துகள் போச்சு. அதிகமாக அவங்களுடைய ஜாதி பாடல்களை இந்த கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் போகிற பேருந்துகளை ஒழிக்க வச்சுட்டு போனது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததையும் பார்த்தோம். அடுத்ததாக தூத்துக்குடியில் ரவுடிசம் தலைவிரிச்சு ஆடினப்போ அதை இரும்புக்கரம் கொண்டு அடக்குனாரு அப்படிங்கிற ரெக்கார்டும் இவர்கிட்ட இருக்குது. அதனால மட்டும்தான் அவருக்கு எஸ்பியாக ஒரு பதவி உயர்வும் கிடைச்சதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கன்னியாகுமரி, திருப்பூர்னு போன இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குற்றங்களை குறைக்கிறதுக்காக அவரோட தனி பாணியை கையாண்டார் அப்படிங்கிற பேரும் இவருக்கு இருந்துச்சு. இவர் போகிற இடங்களில் ஃபஸ்ட்டு இவர் என்ன டார்கெட் பண்ணுவார் அப்படின்னா அந்த ரவுடிசம் இருக்கக்கூடாது, அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத முதலே ஃபுல்லாக கண்காணிச்சுட்டு அதில் எது மிக முக்கிய குற்றமாக இருக்குது அப்படிங்கிறத கண்காணித்து அதை டார்கெட் பண்ணி அடிக்கிறதா அவருடைய வேலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதனாலேயே தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி நடந்தாலும் இவரோட முக்கியத்துவம் கொஞ்சம் கூட குறையாமே இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு அதிகாரி தூக்கி எறியப்படுவார், அவர் வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாருங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவர் அந்த பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் இவருடைய முக்கியத்துவத்தை அப்படியே கையில் வச்சுக்கிட்டே இருந்தார். இவர் எந்த இடத்துலையுமே நான் யார் ஆட்சிக்கு வந்தாங்களும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு என் வேலை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் சரியாக செய்வேன், நான் ஒரு காவல்துறை அதிகாரி, என் வேலை மக்களை பாதுகாக்கிறது, குற்றங்களை கண்டுபிடிக்கிறது, அதை நான் ரொம்ப தெளிவாக செய்வேன்றதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அண்ணா நகரில் டிசியாக வராரு. இந்த நைட் டைம் ரோந்து போகிற மேட்டர்லாம் அந்த சமயத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சென்னையில் குற்றச்சம்பவங்களை குறைக்கிறதுக்காக சிசிடிவி கேமராவை ரொம்ப அதிகமாக எல்லா இடங்கள்லையும் வைக்கணும், எல்லா இடங்கள்லையுமே இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அமல்படுத்தினது இவர் தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த இரவு ரோந்து போகிற வாகனங்கள் அதிகமாக காவல்துறை இரவு ரோந்து போகிறாங்கன்னா அதை அதிகப்படுத்தணும் இவருடைய அந்த பீரியடில் தான் பண்ணியிருக்காரு. அடுத்தது பரங்கிமலை டிசியாக, குற்றப்புலனாய்வுத்துறை எஸ்பின்னு பதவிகள் அடுத்தடுத்து கிடைக்குது. 2012 டிஐஜியாக ப்ரொமோஷனும் வாங்குறாரு. அதில் மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 குறிப்பாக திருச்சி கமிஷனராக அவர் பொறுப்பேற்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மற்றும் சட்டத்துக்கு புறம்பான லாட்ரி சீட்டு விற்பனை ஒரு கும்பல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக திருச்சி மாநகரத்தில் இருந்துச்சு. அப்போது பெரிய பெரிய தலைகள் எல்லாத்தையும் கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சு ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணமாக அந்த டைமில் இருந்தார். அதுக்கப்புறம் சிவில் சப்ளைஸ் சிஐடியாக இருந்தப்போ ஏழை மக்களுக்கான ரேஷன் அரிசி கடத்துகிற மாஃபியாக்களை ஒட்டுமொத்தமாக அந்த மாஃபியாக்களை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டில் கொண்டு அந்த விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி தான் சென்னை கமிஷனராக அவர் பொறுப்பேற்கிறாரு. அந்த பொறுப்பேற்று அவர் அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் தான் மிக முக்கியமாக தமிழ்நாடே இதை பற்றி பேசிகிட்டே இருந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு, இந்த சட்டம் ஒழுங்கு ரொம்ப டோட்டலாக டேமேஜ் ஆகிருச்சு, ஒரு கட்சி தலைவருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லையா, என்ன பண்ணுறாங்க சென்னை போலீஸ், சென்னை கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. நிறைய எதிர்கட்சிகளுடைய அழுத்தமும் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் மக்களே இவர் அதிகமாக பாராட்டின ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என்கவுண்டர் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்கிறாரு. அதோட இந்த வழக்குக்காக ஸ்பெஷலாக இவரை கமிஷனராக ஐபிஎஸ்ஸாக உள்ளே வந்ததுக்கு அப்புறமே கண்டிப்பாக இந்த வழக்கு சம்மந்தப்பட்டவங்களும் சரி, ரவுடிகளும் சரி, ஒரு வயிற்றில் புளியை கரைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்ற கையோட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான முக்கிய ரவுடி திருவேங்கடத்தை போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து என்கவுண்டர் சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சென்னையில் பரம்பரை ரவுடிகள் எல்லாம் நடுநடுங்கி போகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறும் இவருக்காக சொல்கிறாங்க. ஸோ இவர் அருண் ஐபிஎஸ் எங்கே போய் பொறுப்பேற்றாலும் கண்டிப்பாக தப்பு நடந்தால் என்கவுண்டர் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு.
இப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டை கொண்டவர் தான் வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள். ஆனால் வந்து இந்த போன அந்த அவர் வந்து சென்னை கமிஷனர் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து திமுகவுக்கு சார்பாக செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எந்த கட்சியும் சார்பு இல்லாமல் தான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல ரெக்கார்டுகள் சொன்னாலுமே சமீப காலமாக நடந்துக்கிட்ட பல நடவடிக்கைகள் வந்து திமுகவுக்கு சார்பாக இருந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டும் வந்து இருந்துச்சு. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில் இவர் அதிகாரியாக வந்துட்டு முதல்வர் விஜய் அவர்கள் நியமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ரெக்கார்டெலாம் காமிச்சு தான் கண்டிப்பாக இந்த ஒரு துறையை வந்து அவருக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு அவர் உட்கார வச்சுருப்பாங்க. இப்போது லஞ்சம் வாங்கியிருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளை தாண்டி வந்துட்டு இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த துறையில் இவர் உட்கார வச்சது கொஞ்சம் கிடுபடியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு தவேக அரசோட ஒரு தாரக மந்திரமாக சொல்கிறது எப்படின்னா, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசாக இருக்கட்டும், மக்கள் பணத்தை கண்டிப்பாக நாங்கள் கை வைக்கவே மாட்டோம், கை வச்சவங்களையும் நாங்கள் விட மாட்டோம்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த துறையில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை போடணும். இப்போ நம்ம வந்து இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல தரமான அதிகாரியை கொண்டு வந்து வெளியே போடுறதை தாண்டி அவரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டே இவங்க எல்லாத்தையும் முடிச்சிடலாமே அப்படின்ற ஐடியாவில் தான் வந்துட்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போது எதிரியை வந்து, அதாவது எதிரின்னு சொல்கிறது எப்படின்னா, ஒருத்தர் நமக்காக வந்துட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணும் போது ஒரு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற சில்லு ரீசனுக்காக ஒரு நல்ல அதிகாரி இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அவரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவர் நமக்கு விசுவாசமாக இருப்பார், கண்டிப்பாக நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஊழல் லஞ்சங்கள்லாம் ஒழிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவோட தான் வந்து விஜய் அவர்கள் செயல்பட்டிருக்காருன்ற மாதிரியும் தெரியுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறையில் என்னென்ன விஷயம்லாம் கண்டுபிடிக்க போகிறாரு, ஏதாவது அதிரடி ஆக்ஷன் எடுக்கிறாரா அருண் ஐபிஎஸ், அதை வச்சு மட்டும்தான் இப்போ முதல் விஜய் அவர்கள் போட்ட கணக்கு சரியா தப்பா அப்படிங்கிறது தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம எதுவுமே பேச முடியாது. ஏன்னா ஒரு அதிகாரின்னும் போது இந்த கட்சி சார்பு, இந்த அரசு இதெல்லாம் தாண்டி அவங்க வேலை என்னவோ அதை கரெக்டாக பண்ணணும். அந்த வேலையை அருண் ஐபிஎஸ் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விசிகா திமுக மோதல் வந்து உச்சகட்டத்தை எட்டியிருக்குன்னே சொல்லலாம். நீங்களாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பக்கமே போக முடியலை. அந்தளவுக்கு பகீர்னு தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கேள்விப்படும் போது அவ்வளோ விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ திருமாவர்கள் வீடியோ ஒன்று பேசியிருந்தார். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக, ஆக்சுவலி 2 வீடியோ இருக்குது. ஒரு வீடியோ நான் எடிட்டரை போட சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து திருமாவர்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ. இந்த வீடியோவில் அவர் எந்த அளவுக்கு நொந்து நூலாகி பேசியிருக்காருன்றதை பார்ப்பீங்க. இந்த வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது பேசவே கூடாது, கருத்து சொல்லவே கூடாது என்று இங்கே கொக்கரிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய வாக்குகளை நீங்கள் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தீர்களோ, யாருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் சட்டமன்ற பேரவையில் முழங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மக்களுக்கு நீங்கள் இழைக்கிற துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் நெருங்கிவிட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் இனிச்சவாய்களாக இருந்தோம். எங்கள் வீட்டை கொளுத்தியவர்களுக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களையே நாங்கள் சட்டமன்றத்திற்கு, நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அது எங்கள் பாட்டன் காலம், முப்பாட்டனின் காலம். இது விடுதலை சிறுத்தைகளின் காலம். நாங்கள் எங்களை புரிந்து கொண்டோம். நாங்கள் விழிப்புணர்ச்சி பெற்றுவிட்டோம். யார் யார் எத்தகைய பின்னணியை கொண்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம். தமிழ் தேசிய களமாக இருந்தாலும், சாதி ஒழிப்பு களமாக இருந்தாலும், ஏகாதிபத்திய எதிர்ப்பு களமாக இருந்தாலும், பாட்டாளி வர்க்க விடுதலை களமாக இருந்தாலும், பெண் விடுதலை களமாக இருந்தாலும், அனைத்து களங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் வேர்கள் பரவும். தமிழ் தேசிய களத்தில் இருப்பவர்களால் சாதி ஒழிப்பு களத்திற்கு வர முடியாமல் போகலாம், வராமல் இருந்திருக்கிறார்கள். பாட்டாளி வர்க்க விடுதலை களத்தில் இருப்பவர்கள் தென்னியத்திற்கு வந்ததில்லை, வரவும் மாட்டார்கள். பெண் விடுதலைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் சேரி பெண்ணின் மானபங்கத்தை தடுத்து நிறுத்த முன்வந்ததில்லை. ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பவர்கள் இங்கிருந்து அமெரிக்காவே ஒழிந்து போ, ரஷ்ய ஏகாதிபத்தியமே ஒழிய என்று கூச்சலிடுகிறவர்கள் உள்ளூரில் இருக்கிற சாதி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க துணிச்சலை பெற்றதில்லை. விடுதலை சிறுத்தைகள் ஏகாதிபத்தியத்தையும் எதிர்க்கும், சாதி ஆதிக்கத்தையும் எதிர்க்கும். ஆக்சுவலி இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கும் இந்த வீடியோவுக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்பு படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் திருமாவர்கள் ஏன் இவ்வளவு காலம் இதை வந்து இவ்வளோ தூரம் ஓப்பனாக பேசியும் இருந்தும் ஏன் இவ்வளவு காலம் வந்து இதை புரிஞ்சுக்காமல் இருந்தாருங்கிறதும் பெரிய ஆச்சரியம்தான்.
அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் இன்றைக்கி எப்பவுமே வந்து அவருடைய விசிகா தொண்டர்கள்கிட்ட வந்துட்டு அவர் நேரலையில் பேசுவார்ல ஃபேஸ்புக்கில். ஸோ அந்த மாதிரி பேசின வீடியோவில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவில் இருந்த சமயத்தில் அவர் திமுக எதிராக கருத்து சொல்லிகிட்டே வந்தார், அவர் திமுக எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல வந்து பல குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. குறிப்பாக வந்து ராசா அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை வந்துட்டு விசிகாவில் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, திமுக இருக்கக்கூடிய நிறைய பத்திரிகையாளர்கள், அந்த சோ கால்டு அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்னங்க ராசா சொல்லியே வந்து திரும்ப கேட்க மாட்டுறாரு, திருமாக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்த சமயத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா, தெரியும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, அந்த சமயத்தில் திரு விஜய் அவர்கள் முன்னாடி அவர் வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழா தான் அவருடைய முதல் அரசியல் நிகழ்வாகவே பார்க்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு திருமாவர்கள் வர வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு ஆதவ அர்ஜுனா எவ்வளோ ட்ரை பண்ணியும் திருமாவர்கள் வரல. அந்த மேடையிலையுமே வந்து ஆதவ அர்ஜுனா பல விமர்சனங்களை திமுகவுக்கு எதிராக வந்து வச்சுருந்தாரு. அந்த சமயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. அதாவது ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஒரு கூட்டணி கட்சியோட முக்கிய நிர்வாகி இப்படி பேசுகிறது சரியா அப்படிங்கிற மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு குரல் எழுப்ப ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு விசிகா தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவர்கள் அவர்கிட்ட நேரடியாக பேசி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் உண்மையை தான் பேசணுன்னு ஆதவ அர்ஜுனா சொன்னதாகவும், அதுக்கு உடனே ஒரு 6 மாதம் வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு அதிரடி உத்தரவாக பிறப்பிக்கிறேன், நீங்கள் வந்து கட்சியில் இல்லைன்ற மாதிரி ஒரு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் தாவேக்காவுக்குள்ள வந்ததையும் பார்த்தோம். இதை வந்து நினைவுபடுத்துகிறாரு அந்த வீடியோவில் திருமாவளவர்கள். சொல்லிட்டு அன்னைக்கு ராசா சொன்னதை கேட்டு, ராசா வந்து சொல்லியும் திரும்ப கேட்கலையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினாங்க. அவ்வளவு அழுத்தத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு மேலே அந்த நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது ராசா சொல்லியும் கேட்கவில்லை திருமான்னு சொன்னீங்கல்ல, இப்போது திருமாவர்களையும் விசிகா அவர்களையும் ஐயுஎம்எல் அவர்களையும் இப்போ கூட்டணிக்கு தாவேக்காவுடைய அமைச்சர்கள் இடம்பெற்றதுக்காக இவ்வளவு கேவலமாக ராசா அவர்கள் பதிவு போட்டார் இல்லையா, அந்த பதிவுக்கு திமுக தலைமை என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது, என்ன செஞ்சாங்க, ராசா மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்போ ஆதவ அர்ஜுனா பேசுனதுக்கு மட்டும் உடனே ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சு இல்லையா? உங்கள் தோழமை கட்சிங்கிறீங்க, உங்கள் கூட்டணி கட்சிங்கிறீங்க, இத்தனை ஆண்டுகளாக விசிகா வந்து எத்தனை இடங்களில் திமுக தாங்கி பிடிச்சிருக்கு, திமுகவுடைய என்ன சொல்கிறது, திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏளன பேச்சு என்னென்னமோ பேசும்போது கூட ஒரு இடத்துல கூட விசிகா எங்களால் தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு கூட சொல்லி காட்டாத அளவுக்கு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு கட்சியை, அப்படி இருந்த ஒரு தலைவரை இவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னும் போது திமுக தலைமை ஏன் அதை ஒரு விஷயமா வந்து பேசலை, அதை ஏன் வந்து ஒரு நடவடிக்கையாக எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, சொல்லுவாங்கல்ல, எதுவும் ஆனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனன்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள் ஆனதுக்கப்புறம் இப்போயாச்சும் அட்லீஸ்ட் வந்து திருமாவர்கள் புரிஞ்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கொள்கை, கோட்பாடு, விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக போயிட்டே இருந்துச்சு. அந்த இதுக்கு மத்தியில் ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பேசின பேச்சும் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த ஆஃபரும் கொடுக்கல யாருக்குமே. அதாவது இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் வந்ததுக்கு வந்து குதிரை பேரம் நடத்துனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் எந்த ஆஃபருமே வந்து யாருக்கும் கொடுக்கல, தலைவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பால் தான் வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு பேரம் நடந்துச்சுங்க. இதை குதிரை பேரம் சொல்கிறீங்களே, இன்னொரு விஷயம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அதாவது பாண்டிச்சேரியில் ரெசார்ட்டில் சிஎம் உதயநிதி, துணை சிஎம் எடப்பாடி, இப்படி ஒரு டீலிங் பேசி தான் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் மண்டையை கழுவ ட்ரை பண்ணாங்க. இதையெல்லாம் பிடிக்காம தான் கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் கட்சியினரும் விசிகாவும் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து இங்கே தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படிங்கிறத போட்டு உடச்சிருக்காரு ஆதவ அர்ஜுனா. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக என்ன சொல்கிறது, ஒரு 10-15 நாளாக அது ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதுங்கிறத மட்டும் அப்படியே அமுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுச்சா, அதிமுக வந்து காசு வாங்கிட்டு போய் சேர்ந்துச்சா, அந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து 50 கோடி ரூபா கொடுத்துட்டாங்களா, அதனால தான் வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு போனாங்களா, இதை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒழிய யாருமே இந்த திமுக அதிமுக கூட்டணி வார்த்தை பேசினாங்களே, ஏன் பேசினாங்க, அது எப்படி பேச முடியும், ஏன் அவங்களுக்கு எப்படி வந்து அது வந்து ஒன்றிணைன்ற நம்பிக்கை இருந்துச்சு, மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க, மக்கள் தீர்ப்பு மதிக்காமல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பேசவே இல்லை. ஸோ இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா அதை திரும்ப வந்து எடுத்து வெளியே போடுறாரு. இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு,
இதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பேசுகிறார். ஏன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையினால தான் இன்னைக்கு திமுக அதிமுக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அடிக்கடி. அதுக்கு காரணமே இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு திருமால் ஆரம்பித்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் வரைக்கும் எல்லாருமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே தெரியுது இப்போ வந்து சேரக்கூடிய கமலக்கண்ணன் வரைக்குமே, அதாவது இந்த அண்ணா தொழிற்சங்கத்தோட முக்கிய நிர்வாகி கமலக்கண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் உட்பட எல்லாருமே ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க. அப்போ இது நடந்திருக்கு, இது நடக்காம கிடையாது. அப்போ இது ஏன் வந்து சொல்றதுக்கு, இது ஏன் வந்துட்டு வெளியே இதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போது இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இது ரொம்ப சாதாரணமாக ஏங்க அது நடந்துச்சுங்க அப்புறம் விடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் வந்துட்டு மற்ற கட்சியை பற்றி சொல்கிறதுக்கோ ஒரு கொள்கை கோட்பாடு குதிரை பேரம் இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அவமானமாக தான் எடுத்துக்க முடியும். 60 ஆண்டுகளாக இத்தனை ஆண்டுகளாக மக்கள் பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு என்ன சொல்கிறது, அதிமுகனா திமுக, திமுகனா அதிமுக, திமுகவோட பரமெதிரி அதிமுக, அதிமுகவோட பரமெதிரி திமுக, இப்படி இருந்த ஒரு கட்டமைப்பு இல்லை, இப்படிலாம் கிடையாது, நாங்கள் வந்து வெற்றிக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போனீங்க இல்லையா. இதை வெளியே சொல்கிறதுக்கு, இதை வந்து விவாதமாக்குறதுக்கு ஏன் தயக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் கே நேரு அவர்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அலை வந்து தமிழ்நாட்டில் வீசியதுன்னு சொன்னாங்க. அந்த கட்டத்தில் கூட திருச்சியில் 2-3 இடத்துல நாங்கள் ஜெயித்தோங்க. ஆனால் இந்த வாட்டி விஜய் அலை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் அதிமுக தான் வந்து எங்கள் எதிரின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தோம், அதிமுக தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம், தாவிக்காவை நாங்கள் பொருட்டா கூட நினைக்கல, ஆனால் நீ தாவேக்கா வேற ஒரு விஷயம் பண்ணிருச்சு அப்படின்னு கே நேர்கள் ஒத்துக்கிட்டார் அவ்வளோதான். ஏன்னா வந்து எங்களால் எதிர்பார்க்கவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக தலைமையும் திமுகவுடைய துணை தலைமைகள் இருக்கு இல்லையா, அவங்க யாரும் இதை ஒத்துக்கவே மாட்டுறாங்க. சும்மா இன்ஸ்டா ரீல்ஸை போட்டு வந்துட்டாங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டே வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும் போட்டு நீங்கள் பண்ண இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் ஓட்டு போட்டாங்க, இப்போ ஒரு சிறுமியோட பாலியல் வன்கொடுமைக்கு ஏன் பேச மாட்டேன்னு போட்டு அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. மதன் கௌரி உட்பட எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா வெறி, என்ன பண்ணுறது இப்படி தோத்துட்டோமே அப்படிங்கிறது. இன்னொன்று, இப்போ திமுக சொல்கிற மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ் மட்டும்தான் போட்டாங்களா, இன்ஸ்டா பண்ணிட்டு போட்டு தான் அவ்வளோ வாக்குகள் வாங்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, திமுகவும் அந்த வேலையை பார்த்தாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டாங்க. ஒரு காமெடியாக கூட வந்துட்டு ஒருத்தர் பேசியிருந்தார், இந்த ஸ்டாண்டப் காமெடி பேசுவாங்க இல்லையா, ஸோ அதில் கூட ஒருத்தர் பேசியிருந்தார். இன்றைக்கி வந்து திமுக சொல்லுது இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டு வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, தாவிக கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து முதல் முறையாக வந்து விஜய் அவர்களுடைய படத்தை எதில் பார்த்தேன் தெரியுமா, கலைஞர் ஐயா ஒரு டிவி கொடுத்தாருல, அந்த டிவியில் தான் நான் பார்த்தேன் அப்படின்றாரு. அப்புறம் நான் வந்து ஒரு டிக்கெட் எடுத்து படத்துக்கு போகிறேன், படம் பேர் குருவி. அந்த படத்தோட ப்ரொடியூசர் யார், அவருக்கு லவ் நைட் மூவிஸு. அப்போ வந்து அதுவுமே வந்து திமுக தான் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கோட்டு போட்டு போகிறார் இல்லையா, அந்த ஒரு உள்ள ஒயிட் ஷர்ட்டு வெளியே பிளாக் கோட் போட்டு போகிறார் இல்லையா, இந்த கோட்டை வந்து அதுவும் இப்போ 41 டிகிரி செல்சியஸ் டெல்லியில், அதில் கூட வந்து தலைவர் கோட்டோட போகிறார் இல்லையா, இந்த கோட்டை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, அது வந்து பீஸ்ட் படத்தில் வந்து வீரராகவன் ஸ்டைலு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசர் யார், கலாநிதி மாறன். ஸோ இப்படி நீங்கள் 30 வருஷமாக அந்த மனுஷனை நீங்கள் தான் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய ஆளாகி வச்சுருக்கீங்க. ஆல்ரெடி ஃபேமஸான ஒருத்தருக்கு இதுக்கு ஏன் இன்ஸ்டா ரீல்ஸ் போடணும், ஆல்ரெடி வந்து அந்த ஆள் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டாரு, எல்லார் மனசுக்குள்ளேயும் போயிட்டாரு, இவரை எங்கேயா நீங்கள் கொண்டு போயிட்டு இன்ஸ்டா ரீலில் போயிட்டு புகுத்த போகிறீங்க. சரி, நீங்கள் ஏன் இப்போ வந்து ஜென்சி என்ன சொல்கிறது, ஜென்சி கருத்தரங்கா எனக்கு தெரிஞ்சு நேற்றோ இன்றைக்கோ நேற்று நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், இந்த வாரம் வீக்லி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சாப்பாடு வந்து போகிற செலவு எல்லாத்தையும் கொடுக்குறாங்களாம். ஸோ ஜென்சி கருத்தரங்கு நடந்து திமுக பற்றி பேசுங்க, திமுக பற்றி தெரிஞ்சுக்க வைங்கன்னு சொல்லிட்டு அது நடந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க ரீல்ஸாகவும் இன்ஃப்ளூயன்சராகவும் மாறிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, முள்ளால் தான் எடுக்கணுன்ற கான்செப்ட் அவங்களும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆல்ரெடி ஃபேமான ஒருத்தர் அவரை இன்னும் மக்கள் ஃபேமாக மாற்றிருக்காங்க. அதோடைய விளைவு இன்றைக்கி வந்து அவர் முதல்வராக வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமித்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன வியூகம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதை தாண்டி வந்து திமுக அதிமுக அந்த கூட்டணியை மட்டும் வந்து அப்படியே அமுக்கிக்கிட்டே வர்றாங்க, அந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.